வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி ஜியா. இன்னைக்கு ஒரு சூப்பரான எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், எல்லாரும் இந்த ஆப்பிரிக்காவோட நீரோட்டமான உயிரோட்டமான நைல் ரிவர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நைல் ரிவர் மட்டும் இல்லை, டூரிஸ்ட்டுக்கு எல்லாமே ஜேர்னி பண்ணிக்கிட்டு இந்த க்ரூஸில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது, அந்த ஒரு டூரிஸ்ட்டு வந்தால் கைரோலேருந்து இந்த அஸ்வானுக்கு வந்து அங்கேருந்து இந்த மாதிரி ஒரு 5 ஸ்டார் க்ரூஸை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து ஒரு எட்ஃபு டெம்பிள் அங்கேருந்து லக்ஸர் வரைக்கும் எப்படி ட்ராவல் பண்ணலாம். கிட்டத்தட்ட இந்த நம்ம க்ரூஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் ஜேர்னிங்க. இந்த 3 நாள் ஜேர்னியில் இந்த க்ரூஸையே ஆள போகிறோம். ப்ளஸ் இந்த நைல் கரையோரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை டெம்பிளும் அங்கே இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகளும் டூரிஸ்ட் பிளேஸையும் நம்ம விசிட் பண்ண போகிறோம். ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் சூப்பரான சுவையான எஜிப்சியனோட ஃபுட்டை ரசிச்சுக்கிட்டு இந்த நைல் ரிவரை பார்த்துக்கிட்டே நம்ம ஜேர்னி போகிறோம். வீடியோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நம்மளோட ட்ராவல் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அஸ்வான்லேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ நம்ம ஆன் த வேல டுவர்ட் எட்ஃபு டெம்பிள் நோக்கி போயிட்டுருக்கோம். இங்கே போகும்போது பார்த்திங்கன்னா இந்த பியூட்டிஃபுல்லான ஒரே ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் மட்டும்தான் இருக்குது. எஸ்பெஷலி இன் அஸ்வான் டு லக்ஸர் வரைக்கும் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜும் பார்ப்பீங்க. எவ்வளோ அழகாக சூப்பராக நைலுக்கு நடுவில் கட்டியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மாதிரி இங்கே லெஃப்ட்டு ரைட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நல்ல எண்ணற்ற ஒரு இயற்கை காட்சிகளை நீங்கள் பார்த்துக்கிட்டே போக முடியும். கிட்டத்தட்ட இந்த நைல் நதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 நாட்டில் இருந்து இந்த கடந்து கடைசியில் வந்து கெய்ரோவில் எஜிப்து நாட்டில் வந்து இந்த நைல் நதி வந்து முடியுது. நம்ம இப்போ எங்கே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம்னா ஆல்மோஸ்ட் நைலில் அஸ்வான் வந்து இப்போ நம்ம எட்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிட்டிக்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த நைல் நதி எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு இடங்க. ஏன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய எஜிப்தில் பண்டைய வரலாறு காலத்தில் இருந்தே இந்த எஜிப்து நாகரிகம் உருவான இடம் பார்த்திங்கன்னா இந்த நைல் நதியை ஒட்டி இருக்கக்கூடிய நிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள், அங்கே இருக்கக்கூடிய வாழ்கிற இடங்கள் எல்லாமே. இது எப்படி இந்தியாவில் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அது மாதிரி இந்த இடத்துல நைல் நாகரிகம் அப்படிங்கிறது வளர்ந்தது. அந்த நாகரிகம் அந்த நைலை ஒட்டி இருக்கக்கூடிய நீங்கள் இப்போ ட்ராவல் பண்ணும்போது அந்த விஷயத்தை எல்லாமே பார்ப்பீங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சின்ன சின்ன சிட்டிஸ் பார்ப்பீங்க. அங்கே இருக்கக்கூடிய இந்த அரபு கல்ச்சர், இந்த ஆஃப்ரிக்கன் கல்ச்சர், அங்கே இருக்கக்கூடிய உணவுகள், இது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். இதே மீன் டைமில் இந்த ஷிப்பில் இருந்துக்கிட்டு நீங்கள் அந்த இயற்கை காட்சியில் பார்த்துக்கிட்டு ஸ்விம்மிங் பூலில் நிறைய பேர் வந்து குளிக்கலாம். ப்ளஸ் நிறையா வெளியிலேருந்து மக்கள் வந்து ஒரு சின்ன போட் எடுத்துகிட்டு வந்து அவங்களோட ப்ராடக்டை சேல் பண்ணுவாங்க. இது நீங்கள் எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு ரீட்டைல் இண்டஸ்ட்ரியை பார்க்க முடியாது. இட்ஸ் அ நைல் போட் ரீட்டைல் இண்டஸ்ட்ரி. அவங்க கைவினை பொருட்கள் என்னெல்லாம் செய்கிறாங்களோ அத்தனையுமே ஒவ்வொரு ஷிப்பாக வந்து துரத்தி அந்த மக்கள் அவங்கக்கிட்ட வந்து அவங்களோட பொருளை வந்து வியாபாரம் பண்ணுவாங்க. இந்த வியாபாரம் இதை பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக சூப்பராகவும் இருந்துச்சு. இது நல்ல மெத்தட். அவங்களோட ஹார்ட் ஒர்க்கை நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். ஒரு பொருளை வந்து தேடி ஒரு போட் எடுத்துகிட்டு வந்து அது எவ்வளோ லாபம் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. இத்தனைக்கும் ஒரு மலிவான விலையில தான் அவங்க வந்து அதை சேல் பண்ணுறாங்க. கீழே இருந்துக்கிட்டே அந்த பொருள் எல்லாம் காமிக்கிறாங்க. மேலே வந்து ஒரு கயிறில் வந்து கட்டிட்டு தூக்கி போடுறாங்க. அங்கேருந்து அதே மாதிரி அந்த பேமெண்ட்டையும் அவங்க கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. பாருங்கள், இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு நிகழ்வு. நீங்கள் இந்த ட்ராவல் க்ரூஸில் பண்ணும்போது இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இதை முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம க்ரூஸ் இன்டீரியர் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க க்ரூஸ் உள்ள போகலாம். இந்த க்ரூஸில் நம்ம ரூம்ஸ் எப்படி இருக்குது, இங்கே டைனிங் ஹால் எப்படி இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ரூம் இது தாங்க நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து ரிசப்ஷன் ஏரியா. இங்கேருந்து நீங்கள் முடிச்சுட்டு செக்இன் ஆகிட்ட பிறகு நீங்கள் வந்து உங்கள் ரூம்ஸ் போகலாம். நம்ம ரூம்ஸ் எப்படி இருக்குது, அந்த சீலிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் நீங்கள் போனீங்கன்னா எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ ஒவ்வொரு க்ரூஸும் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் தாங்க. நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உள்ளே அப்படியே போயிட்டு நம்ம ரூம்ஸு என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இது 2 ஷிப்பு வந்து அட்டாச் பண்ணி இங்கே நிற்க வச்சுருக்காங்க. இதுதான் நம்ம ட்ராவல் பண்ணுற ஒரு லாபிங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஷிப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃப்ளோர் இல்லை 5 ஃப்ளோர் அப்படின்னு இருக்கும். ஒரு ஃப்ளோர் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க குக்கிங் ஏரியா இருக்கும். இன்னொரு ஃப்ளோர் வந்து டைனிங் ஏரியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ஏரியா இருக்கும். இன்னொரு 3 ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரூம்ஸ் எல்லாமே அந்த காட்சிகள் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு ரூம்ஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலைப்பாடுகள் ஒவ்வொரு டிசைன்ஸில் வந்து இந்த க்ரூஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டு மக்களுமே அகாமடேட் ஆகிருக்காங்க ஒவ்வொரு க்ரூஸில். கிட்டத்தட்ட ஒரு க்ரூஸில் பார்த்தீங்கன்னா 200-300 ரூம்ஸ் கூட இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் கூட வந்து அகாமடேட் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய ஷிப்பு தாங்க இந்த 5 ஸ்டார் க்ரூஸு, நைல் க்ரூஸுன்னு சொல்லலாம். நம்ம இந்த க்ரூஸில் பார்த்தீங்கன்னா எல்ஃபோஸ்டட் அப்படிங்கிற ஒரு க்ரூஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஹோட்டலோட நேமும் எல்ஃபோஸ்டட் அப்படின்னு தான். இதுதான் இப்போ நம்ம பார்க்குறக்கூடிய ஒவ்வொரு அறைகள் இருக்கக்கூடிய ரூம்ஸு. இந்த ரூம்ஸில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு லெஃப்ட் ரைட்ஸ் வந்து ரூம்ஸ் வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ ரொம்ப அமைதியாக காமாக தாங்க இருக்கும். இந்த ரூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டு தான். இதுவே பெரிய க்ரூஸ்லாம் போனீங்கன்னா கூட ரூம் சின்னது. பட் இந்த மாதிரியான நைல் க்ரூஸில் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க உங்களுக்கு ரூம் வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவே இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் வெளியில் அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் வேடிக்கை பார்த்துட்டு கூட நம்ம ட்ராவல் பண்ண முடியும். இதுதான் நம்ம ரூமில் இருக்கக்கூடிய பெட்டு. அந்த சைடு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க கிளாஸ் இருக்குது, வெளியே பிறகு நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்பேஷியஸ் ஒரு 2 பேருக்கான தேவையான ரூம் ஃபெசிலிட்டி வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க என்டர்டெயின்மெண்ட் பிளேஸு. இங்கே எல்லாமே பார்ஸு, மற்றது சேட் பண்ணுறது, உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஒரு அமைப்பு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம ரெஸ்ட் எடுக்கிற இடமும் வச்சுக்கலாம். நம்ம இப்போ நம்ம கீழே இறங்கி போகிறோம். இங்கே போகிற இடம் தான் ரெஸ்டாரண்ட்டு. அங்கே ஸ்பா அந்த ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு நைல் க்ரூஸில் வந்து அவைலபிள் இருக்குங்க. இங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், அரபு கல்ச்சரான ட்ரெஸ்ஸஸ்ஸு, போர்ட் கேம்ஸ் எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு. இப்போ போய் நம்ம பார்க்கலாம் என்ன ஃபுட்டு இருக்குது அப்படின்னு. இதுதான் ரெஸ்டாரண்ட் ஏரியா, அதாவது டைனிங் ஹால்னு சொல்லலாம். இங்கே தான் பாருங்கள் சாப்பிட்ற இடம் வந்திருக்கு. நம்ம என்ன ஃபுட்டு இருக்குது, என்ன மெனு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வரலாம். ஒரு ப்ரெட்டு வச்சுருக்காங்க, பாயில்டு எக் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த பருப்பில் பண்ணக்கூடிய அந்த மொச்சையில் பண்ணக்கூடிய அந்த ஒரு தால் ஃப்ரை மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இது வந்து சீஸ் சம்திங் வச்சுருக்காங்க. பார்த்தோன்னா வெஜிடபிள் அண்ட் சிக்கன் சாசேஜ் இருக்குது உங்களுக்கு. அதோடு இல்லாமல் கேக்ஸு, ப்ரெட்ஸு, வேறு என்னெல்லாம் இருக்கோ சில்ட்ரன்ஸ் பிடிச்சது எல்லாமே இருக்கும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்குது, சாசேஜ் எல்லாமே இருக்குது. நைஸ் காஃபி, சூப்பராக இருக்குல்ல. நான் கூட வந்து நெஸ்கஃபே அப்படின்னு நினச்சேன். நல்லா காஃபி, துர்க்கிஷ் காஃபி.
நம்ம அப்படியே டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு சூப்பரான பிளாக்கு துர்க்கிஷ் காஃபி வந்து சாப்பிட்டது மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக புத்துணர்வாக ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. பார்த்து முடித்த கையோட அப்படியே வந்து திருப்பியும் நம்ம ரூஃப் டாப்புக்கு வந்தாச்சு போட்டில். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெதர் நாங்கள் போன டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 24 டிகிரி செல்சியஸ் தான் இருந்துச்சு. பெரிய ஒரு டெம்பரேச்சர் தெரியல, கொஞ்சம் கூலாக தான் இருந்தது. நீங்களும் வந்து இந்த மாதிரி நைல் ரிவரில் போகும்போது அந்த ஃபீல்னஸ் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப கூலாக தான் இருக்கும். ஸோ இந்த இயற்கை காட்சியில் அப்படியே ரசிச்சுட்டே வாங்க, சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி கரையோரத்தில் கூட வந்து ஷிப் நிற்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே நீங்கள் தேவையானதை பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த இடத்துல இந்த நைல் ரிவர் கரையோரத்தில் 2 பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய டேட்ஸ் மரங்களும் சுகர் கேனும் நிறைய கல்டிவேட் பண்ணுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய டேட்ஸ் பார்த்தீங்கன்னா மற்ற நாட்டில் கிடைக்கக்கூடிய டேட்ஸு நம்ம இந்தியாவில் கிடைக்கக்கூடிய டேட்ஸும் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஒரு முழுமையான ஒரு ஃப்ரூட்ஸ் மாதிரியே இருக்குங்க இங்கே இருக்கக்கூடிய டேட்ஸு. அதே மாதிரி போகிற வழியில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பள்ளிவாசல் ஏராளமான பள்ளிவாசல்கள் இருக்குது, எஸ்பெஷலி முஸ்லீம் கண்ட்ரி இல்லைங்களா. ஸோ அதனால் அந்த ரிலேட்டட் கல்ச்சர் ஒட்டி தான் இந்த நைல் ரிவர் வந்து ட்ராவல் ஆகிட்ருக்கோம். ஸோ இங்கே இந்த மாதிரி ஒரு க்ரூஸில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7,500 பெர் டே சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 days நீங்கள் ஸ்டே பண்ணுன்னு சொன்னாங்க. டபுள் ஆக்குபன்சி உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 20K அந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் வரும். 3 days ஆல் மீல் வந்து பே பண்ணியாச்சு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம அவுட் சைடில் அப்படியே போயிட்டு வெளியில் எப்படி இருக்குது க்ரூஸு, ஸோ எப்படி பார்க் பண்ணியிருக்காங்க. இந்த இவ்வளோ நாள் நம்ம வந்து இந்த க்ரூஸில் ட்ராவல் பண்ணுறது இன்சைட் க்ரூஸ் பார்த்தோம். இப்போ க்ரூஸுக்கு வெளியே போயிட்டு அந்த க்ரூஸோட தோற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் நாம் வந்து ஒரு க்ரூஸ்லேருந்து இன்னொரு க்ரூஸு, அதாவது லைனாக 1 by 1 அது மாதிரி அடுக்கின மாதிரி இருக்கும். நம்ம ஒவ்வொரு க்ரூஸையும் தாண்டி தான் நம்ம வந்து கரைக்கே போக முடியும் ஒவ்வொரு டைமும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஒவ்வொரு க்ரூஸையும் நம்ம வந்து கடந்து ட்ராவல் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி நம்ம ஷிப்பில் இருந்து வெளியே போகும்போது ஒரு சின்ன பாதை மாதிரி போட்டிருப்பாங்க. நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். கொஞ்சம் தவறுனாலும் நம்ம தண்ணியில் விழுந்துருவோம். அதனால் நீங்களாம் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்து வாங்க. இதாங்க அட்மாஸ்பியர். ஆல்மோஸ்ட் அஸ்வானோட நைட் டைம் ஷிப்புக்கு வெளியே வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். எவ்வளோ விதமான ஷிப் வந்து பார்க் பண்ணியிருக்காங்க டின்னருக்காக. எஸ்பெஷலி ஓல் நைட்டு இங்கே தான் ஸ்டே ஆக போகுது எல்லா ஷிப்பும். ஸோ நமக்கு தேவையான பொருட்கள் மார்க்கெட்டில் போய் நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லை அங்கே இருக்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட் விஷயத்தில் போய் நம்ம பார்த்துட்டு அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு கூட நம்ம வரலாம். இதாங்க இந்த நைட் டைமில் இந்த ஒரு ஆல்மோஸ்ட் சன்செட் பார்த்திங்கன்னா ஒரு 6:30 7 o'clock ஆக போகுது. ஸோ அந்த மாதிரி டைம் தான் நம்ம இதை விசிட் பண்ணிட்டு வந்தோம். நீங்கள் ஷிப்லேயே ஸ்டே பண்ணுறதா இருந்தான்னு சொன்னாக்க ஷிப்லேயே உங்களுக்கு நைட் டைமில் வந்து பெல்லி டான்ஸ் அவைலபிள், பார்ஸ் எல்லாமே இருக்குது, உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, காஃபி டீ ஜூஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால் டைம் போகிறது உங்களுக்கு தெரியாது. எஸ்பெஷலி இந்த ஷோஸ் பெல்லி டான்ஸு ஷோஸ், இந்த அரப் டான்ஸ் ஷோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 11 o'clock 12 o'clock வரைக்கும் நடக்குங்க. ஏன்னா நாங்கள் திருப்பியும் நாளைக்கு காலையில் ஒரு முக்கியமான பிளேஸ் போகணும். அங்கிறதுக்காக நாங்கள் வந்து என்ன பண்ணோம், சீக்கிரமாக தூங்க போயிட்டோம். அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது ஆக்சுவலி பார்ட் 1. இது வந்து பார்ட் 2 வந்து வரும். ஆக்சுவலி செகண்ட் பார்ட்டும் வரும். அந்த செகண்ட் பார்ட்டில் என்னென்னா ஒரு பெரிய அதிசயம் இருக்குங்க இந்த நைல் ரிவரில். நீங்கள் செகண்ட் பார்ட்டில் கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். இந்த செகண்ட் பார்ட்டில் தான் இந்த ஹை டேம், லோ ஹை டைடு, லோ டைடு எப்படி இந்த ட்ராவல் வந்து இந்த மாதிரி தண்ணியில் மேலே கீழே எப்படி ட்ராவல் ஆகுதுன்னு பார்க்க போகிறீங்க.
இந்த பார்ட்டு இன்னும் செகண்ட் பார்ட்டு கண்டிப்பாக வரும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். see you soon. அடுத்த வீடியோ அடுத்த நைல் பார்ட் 2ல் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான அட்மாஸ்பியரோட. தேங்க்யூ ஸோ மச். பாய்.